அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் இன்னொரு பாரம்பரியமான ரெசிபி, ரொம்பவுமே ஜூஸியான மட்டன் குஃப்தா. பரோட்டா, சப்பாத்தி, சுடு சாதத்துக்கெலாம் ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ் தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா? என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், ஒரு 15 பாதாம் பருப்பை சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாதாம் பருப்புக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைக்கலாம். ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். தேங்காய் திருவலை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 300 கிராம் மட்டன் கீமா உள்ளே சேர்த்து ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், உப்புத்தூள்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் இது பட்டை கிராம்பெலாம் வச்சு அரைச்சது. நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா கூட ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, ஒரு 2 பச்சை மிளகாவை வெட்டி உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொரகரப்பாகவே அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் குஃப்தாவுடைய கன்சிஸ்டன்சி. எங்கள் ஊரில் இந்த பேரை கேட்டிங்கன்னா ரொம்பவுமே காமெடியாக இருக்கும். அந்த காலத்தில் குஃப்தான்னு வாயில் நுழையாமல் குப்பத்தான்னு சொல்லுவாங்க. அது இன்னை வரையுமே அந்த பேச்சு வழக்கில் குப்பத்தா ஆனன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த குஃப்தா அரைச்ச மிக்ஸி ஜார்லையே ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்து செய்ய போகிறேன். அதனால நான் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய விழுதுகளை கொட்டி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த டைம் நம்ம அந்த கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள்லாம் கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு செமி கிரேவியாக இருக்கும், அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காய் பால், திக்கான பால், தண்ணி பால் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதில் கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் பால் பத்தலைன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த குஃப்தாவை உள்ளக்க சேர்த்துடலாம். இது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. மீட் பால், கோலா உருண்டை, இதை எப்படி உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கீரையும் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். சேர்த்து கொதிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை திறந்து பார்த்தா நல்லா கதன்னு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான குஃப்தா கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.